எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலுக்கு எல்லாமே நகர்வுகளுக்கு பாஜக தான் காரணம். இன்னைக்கு மல்லை சத்யா அவர் பேசிய அந்த மதிமுக உள்ள பிரச்சனைகளுக்கும் பாஜக காரணம். ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா துணை பொதுச் செயலாளராக இருந்த போது விசி கலன் வெளியில வந்தார்களே, அதுக்கெல்லாம் கூட பாஜக தான் காரணம். அதாவது திமுக கூட்டணியில யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் சஞ்சலம் நடக்குதோ, சலசலப்பு நடக்குதோ, அதுக்கெல்லாம் பாஜக காரணம் கிடையாது, திமுக காரணம்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அங்க ஏதாவது ஒரு பேசுபொருள் வந்துட்டு அப்படின்னா உடனே பாஜக. ரொம்ப தெளிவா கேட்டேன் திரு சுப்பிரமணியம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில இடம்பெற்று பிரதமர் தரப்புக்கும் உள்துறை அமைச்சர் தரப்புக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவா தான் கேட்டேன். நான் கூட்டணி அப்படின்னு பொதுவா கேட்கல. இல்ல, நான் சொன்ன பாஜக காரணம். இப்ப நம்ம முன்னாடி பேசின நபர்களுமே அதான் சொன்னாங்க, பாஜக தான் காரணம் சொன்னதுனால இதற்கும் பாஜக தான் காரணம் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த நகர்வுகள் நடந்தாலும் அது பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு பார்வையை நம்ம நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கோம். சார், ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தேர்தல பாத்தீங்கன்னா அவருக்குன்னு எதுவும் கட்சிகள் இல்லை தேர்தல, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நிருபர் கேட்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்டிஏ கூட்டணியில் தொடர்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது, நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நகர்ந்து போனாங்க. சோ இப்ப நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சியை அழைக்கிறீங்க அப்படின்னா அதுல யார் தலைவரா இருக்கிறாங்க, யார் ஸ்போக்ஸ் பர்சனாக்கா அவங்களை அழைத்து பேசி அவர்களோட வியூகம் என்ன, கொள்கை என்ன, அதற்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதற்கப்புறமா தொகுதிகள்லாம் வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பு இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் ஐயாக்கு இல்ல.